Chapter 4, exercise 4.3, question number 16 கான solution. Question number 16. Determine the number of 5 card combination out of a deck of 52 cards. 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து 5 சீட்டுகளை தேர்வு செய்யும் வழிகளை நம்ம சொல்லணும். If there is exactly 3 aces, அதாவது ஒவ்வொரு சேர்விலும் எப்போதும் 3 aces, 3 ace கார்டு, ஏங்கிற சிம்பிள் உள்ள கார்டு வந்து இருக்கணும். இன் ஈச் காம்பினேஷன், ஒவ்வொரு காம்பினேஷன்லையும் இருக்கிற மாதிரி எத்தனை சேர்வுகள் இருக்கும் என காண்க. எத்தனை சேர்வுகள் கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் 5 கார்டு காம்பினேஷன். 5 கார்டில் வந்து 3 வந்து ஏஸாக இருக்கணும், பாக்கி 2 எது வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். இப்போ டோட்டலாக ஒரு 52 கார்டு உள்ள ஒரு இதில் வந்து பார்த்தோம்னா டோட்டலாக வந்து எவ்வளோ இருக்குன்னா 52. டோட்டல் வந்து 52. ஏஸ் வந்து 4 இருக்குது. அதர் கார்டுனா ஏஸை தவிர பாக்கி இருக்கிற கார்டு வந்து எவ்வளோ இருக்குன்னா 48 இருக்கும். மொத்தம் வந்து 52 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டோட்டலாக நம்ம வந்து எப்போதுமே 3 ஏசஸ் இருக்கணும். அப்போ இந்த 4லேருந்து தான் 3 எடுத்தாகணும். மற்ற 2 கார்டு வந்து எதுலேருந்து எடுத்துக்கலாம், இந்த 48லேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போதுமே 3 ஏஸ்கள் உள்ளவரை எத்தனை சேர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 52ல் எவ்வளோ இருக்கும்னா 5 எடுக்கணும். இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நமக்கு தேவை வந்து இதுதான். அப்போ ஹவு மெனி 3 ஏசஸ் இன் ஈச் காம்பினேஷன், ஹவு மெனி நம்பர் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் 5 கார்டு காம்பினேஷன் தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஏஸ்லேருந்து எத்தனை எடுக்கலாம், ஏஸ் கார்டு எடுப்பதற்கான காம்பினேஷன் எத்தனை அப்படின்னா 4ல் 3 எடுக்கிறோம். அப்போ மொத்தமே 4 தான் இருக்குது, அதில் 3 எடுக்கிறோம். அப்போ அது எத்தனை, 4C3னா 4ல் 3 போயிட்டா எவ்வளவு 1. இப்போ 4C3 ஈக்குவல் டு 4C1 அப்படிங்கிறதுனால 4C1 எவ்வளவு 4 நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். என்ன ஃபார்முலானா NCR ஈக்குவல் டு NC n-Rங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 4ல் 3 போயிட்டுனா 1. அப்போ 4C3யும் 4C1ம் ஈக்குவல். அப்போ 4 காம்பினேஷன்ஸ் வந்துடுது ஏஸ் கார்டில். அப்போது மற்ற சீட்டுகளில் எவ்வளோ காம்பினேஷன்ஸ், மற்ற சீட்டுக்கான சேர்வுகள். மற்றது என்ன எடுக்கணும், அதர் வந்து 2 எடுக்கணும். 2 கார்டு, 2 கார்டு எடுக்கணும். 2 சீட்டுகள் அதர் சீட் எடுக்கணும். ஏஸ் சீட்டுக்கான தேர்வு செய்யலாம் 3 ஏசஸ் எடுக்கணும். 3 ஏஸ் சீட்டு எடுக்கணும். அப்போ 3 ஏஸ் கார்டு எடுப்பதற்கான வழிகள் இதில் போட்டோம். இப்போ மற்றது 2 எடுத்தால் போதும். மொத்தம் எவ்வளோ இருக்குது, 48 இருக்குது. இப்போ 48ல் 2 எடுத்தால் போதும். 48C2, ஏதோ 2 கார்டு எது முன்னாடி எடுக்கிறோங்கிறதுல 48C2. அப்போ அதுக்கான நம்பர் ஆஃப் ஏஸ் எவ்வளவு அப்படின்னா இதை நம்ம சிம்பிளை பண்ணோன்னா 48 × 47 / 1 × 2 இதில் அடிச்சிடுறோம். எவ்வளவு அப்படின்னா 24. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது டோட்டல் வேல்யூஸ். அப்போ மொத்தம் 5 சீட்டுகள் எடுக்கும் வழிகள், மொத்தம் 5 சீட்டுகளுக்கான சேர்வுகள், 5 சீட்டு பெறுவதற்கான காம்பினேஷன்ஸ். டோட்டலி 5 கார்ட்ஸ் காம்பினேஷனுங்கிறது எவ்வளவு அப்படின்னா அந்த 4 × 24 × 47 இதை மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 4s are 16, பேலன்ஸ் 1, 4 2s are 8ம் 1 9, 96 × 47. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது 4512 வேஸில் நம்ம 5 கார்டு எடுக்கலாம். அதில் 3 கார்டு வந்து ஏசஸாகவும் ஏசஸாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு சேர்விலும் எப்போதும் 3 சேர்வுகள் இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய வழிகளின் எண்ணிக்கை 4512 அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக கண்டுபிடிச்சிடும். இது எக்ஸசைஸில் சம் நம்பர் 16. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.